எல்லாருக்கும் வணக்கம். சத்யம் தியேட்டர்ல ஆடியோ லான்ச் அப்படின்னாலே பேசிட்டு இருக்கும்போதே மைக் ஆஃப் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு ஷோ இருக்கு. முதல்ல மேலே வந்திருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் தேங்க்யூ வந்ததுக்கு. வந்திருக்கிற மீடியாவுக்கு, பத்திரிகை துறை, இன்டர்நெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சிங்கப்பூர் சலூன் படம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி முடித்தோம். நிறைய சிஜி ஒர்க் இருந்தது. இப்போ ரிலீஸ்க்கு ஜனவரி 25 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஒரு பெரிய ப்ராசஸ் இது. இன்னைக்கு நாளில் இந்த ட்ரெய்லர் லான்ச்சை பெருசாக ஆக்கின என்னோட ஃப்ரெண்ட், அவரோட நான் நடிச்சிருக்கேன். நிறையா பேசியிருக்கோம். ரொம்ப வருஷமாக தெரியும். விஜய் சேதுபதி டைரக்டர் கோகுலுக்காக வந்தது. டைரக்டர் விஜய் இன்னைக்கு காலையில் நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது அவரோட ப்ரொமோஷன் இருக்கு அப்படின்னா, நான் கூப்பிடல, சும்மா விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ண ஒரு படத்துக்கு. அவர் கே ராஜன் சார், என்னோட முதல் படம், நான் ஹீரோவாக நடித்த படத்தை டைரக்டரோட அப்பா. எனக்கு அவர் மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது. சிவா சார், நான் உங்கள் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார். எங்கள் அப்பாவாக நடிச்சிருப்பாரு. ஜான் விஜய் சார் ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றத பக்கத்துல இருந்து பார்த்தேன் நான் உங்ககிட்ட. இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்க நடிச்ச படம் இது. ஆனா அதெல்லாம் வந்து படத்துல தெரியாம அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்க்கு காரணமா இருந்தவர். அண்ட் இந்த படத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர். அண்ட் தமிழ் சினிமால ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவா உருவாக போற கிஷன் தாஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்க இந்த படத்துல நடிக்க, ஒரு ஃப்ரெண்டா நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க அவரே ஹீரோவா 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட அம்மாவும் நடிச்சவங்க. அதுக்கப்புறம் 2 ஹீரோயின் இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா கிஷன் தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க. இங்க ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்துல இருக்கிறவங்க. அகல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ, 2 பேருக்கும் நன்றி. ஆனா எனக்கு 2 பேர் ஜோடியா நடிச்சிருக்காங்க, 2 பேருமே வரல. என்னோட ஹீரோயினா வந்து இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி, கொலைன்னு. அப்பவும் அது ரிலீஸ் ஆகல. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது, பா எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட், சத்யராஜ் சார் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமா இருந்தாங்க. இப்போ என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியல, ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து விஜய் சாரோட ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க. ஐ விஷ். ஸோ மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்க தான். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் கெரியர். நான் ஷீதல் இன்னொரு ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்துல வந்து ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்துல எங்களுக்கு நடிச்சு கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் டைரக்டர் லோகேஷ். ஸோ அவர் இந்த படத்துல எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணாரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாம ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நாங்க ரிவீல் பண்ணல, படம் பார்த்தா தான் தெரியும். ₹1 காசு வாங்கிக்காம அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸ்க்கு கூட எங்களை பே பண்ண விடாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து படத்துல வேலை பண்ண ஆர்டிஸ்ட். சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்க. உங்களோட ஒர்க் பண்ணதுல நான் ஸ்கிரீன்ல பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டரா தெரியுற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் மாவின் 2 பாட்டு தான் உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலை அண்ட் ஒன் மோர் சாங். ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல. அதை பண்ண ஜாவேத் ரியாஸ், மாநகரம் படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்க போனீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்றது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னாரு. அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து